கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1196 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கடி நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலையில வாழ்கிறவர்களை உயர்வான சூழ்நிலைக்கு மாற்றுகிறவர் கர்த்தர். தாழ்ந்து கிடக்கிறவர்களை தூக்கி நிறுத்துகிறவர் கர்த்தர். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர் கர்த்தர். அதை சங்கீதக்காரன் உணர்ந்து கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே கூப்பிடுகிறான், ஜெபிக்கிறான். அவர் பதில் கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார். நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு யார் யார் நெருக்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தொழிலாலே, வேலையாலே, வாலிபத்தாலே, வாழ்க்கையாலே, குடும்ப சூழ்நிலைகளிலாலே, வியாபாரத்தில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த சூழ்நிலை உங்களை நெருக்கத்திலே கொண்டு வந்து விட்டிருந்தாலும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரனுக்கு நெருக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்த தேவன், இன்றைக்கும் யார் யார் நெருக்கத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கத்தில் இருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நெருக்கத்தை மாற்றும் ஐயா. நெருக்கத்தை மாற்றும். நெருக்கம் மன உளைச்சலை கொண்டு வரும். கர்த்தர் மாற்றுகிறவர், நெருக்கத்தில் இருந்து விடுதலை தருகிறவர், நெருக்கத்தில் இருந்து ஆசீர்வாதம் தருகிறவர், நெருக்கத்தை மாற்றுகிறவர். யார் யார் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேவக்கரம் துணை நிற்கட்டும், துணை நிற்கட்டும், துணை நிற்கட்டும், துணை நிற்கட்டும், துணை நிற்கட்டும். தேவனுடைய மகிமையை காணட்டும் ஐயா. நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயம் நீர் விடுதலை தருவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடட்டும், ஜெபிக்கட்டும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் நெருக்கம் மாற வேண்டுமா? தோல்வி மாற வேண்டுமா? நஷ்டங்கள் லாபங்களாக ஆக வேண்டுமா? வியாபாரம் செழிக்க வேண்டுமா? உங்கள் நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவே என் நெருக்கத்தை மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபியுங்கள். நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.